Algorithm analysis, backtracking n-queens problem. Introduction. The n-queens problem is a classical combinatorial problem that involves placing n-queens on an n into n chessboard such that no queens can attack each other. This means that no two queens should be placed in the same row, same column, or along the same diagonals. Understanding the backtracking for n-queens. Backtracking is a recursive algorithm technique used to solve the constraint satisfaction problems. It works by placing a queen in a row, checking if the placement is valid. If valid, moving to the next row. If all the rows are filled, a valid solution is found. If an invalid placement is detected, the algorithm backtracks and tries a different configuration. ஓகே, இப்போ வந்து என் குயின் ப்ராப்ளமோட ரூல்ஸ் என்னென்ன இருக்குது, எப்படி அந்த குயினை ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். ஈச் ரோ அண்ட் காலம் ஷுட் ஹாவ் அ குயின். ஒரு ரோ, ஈச் ரோ, ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு காலமுக்கும் ஒரு குயின் கண்டிப்பாக இருக்கணும். ரோ வைஸ் பார்த்தாலும் சரி, காலம் வைஸ் பார்த்தாலும் சரி, ஒரு குயின் இருக்கணும். என் குயின்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் குயின்ஸ் ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போ சப்போஸ் நான் வந்து 2x2 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு வந்து 2 குயின்ஸஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 4x4 அப்படின்னா 4 குயின்ஸ் ப்ளேஸ் பண்ணணும். 8x8னா 8 குயின்ஸஸ் வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து n இன்ட்டு n செஸ் போர்டு அப்படின்னா சேம். இப்போ வந்து என்னோட வேல்யூ வந்து 2னா 2x2 செஸ் போர்டாக இருக்கும். 2x2 செஸ் போர்டுனா லைக் இப்படி இருக்கும். இது 4x4 அப்படின்னா 4 காலம்ஸ் 4 ரோஸ் அந்த மாதிரி இருக்கும். 8 இன்ட்டு 8 அப்படின்னா 8 ரோஸ் 8 காலம்ஸ் இருக்கும். இப்போ no two queens should be placed in same row or column or diagonally. இப்போ ரெண்டு குயின்ஸை வந்து அட் த சேம் டைம் அதை வந்து பிளேஸே ஆகிடக்கூடாது. ரெண்டு குயின்ஸஸ் வந்து ஒரே ரோலையோ இல்லை ஒரே காலம்லேயோ இல்லை அதோட டயக்னல்ஸ்லேயோ பிளேஸ் ஆகிருக்கக்கூடாது. ஓகே, இப்போ வந்து நம்ம 2x2க்கான எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். குயினை வந்து நம்ம 2x2ல் வந்து ப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குயினை வந்து 2 ரோ அண்ட் 2 காலம்ஸ் இருக்கா. இப்போ காலம் வைஸ் அண்ட் ரோ வைஸ் பார்க்கும்போது எனக்கு மேலே ஒன்று அண்ட் அதே மாதிரி கீழே மேலே உள்ள ரோக்கும் கீழே உள்ள ரோக்கும் எனக்கு ஒவ்வொரு குயின் ப்ளேஸ் ஆக முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் குயினை வந்து ரேண்டமாக இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதோட ரோ அண்ட் காலம் ப்ளேஸ் பண்ண முடியாதுன்றது தான் அதோட ரூல்ஸ். டயக்னல், காலம் வைஸு அண்ட் அதே மாதிரி ரோ வைஸ் என்னால் ப்ளேஸ் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா நம்ம ஃபஸ்ட் ரோக்கு ப்ளேஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ செகண்ட் ரோக்கு நான் ப்ளேஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா எனக்கு பாசிபிலிட்டிஸே இல்லை. ஸோ இப்போ இந்த கேஸ் வந்து எனக்கு வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு. செகண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, குயினை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். இங்கே ப்ளேஸ் பண்ணாலும் சேம் என்னால் டயக்னல், ரோ அண்ட் காலம் வைஸ் ப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த பாசிபிலிட்டியும் எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. தென் இதுவுமே எனக்கு பாசிபிள் கிடையாது. தேர்ட் கேஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் குயினை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். இங்கே ப்ளேஸ் பண்ணாலும் எனக்கு வந்து இங்கே ரோ, காலம் வைஸ், டயக்னல் அண்ட் ரோ வைஸ் எனக்கு ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸுமே இம்பாசிபிள். ஸோ தென் நான் வந்து குயினை இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதோட டயக்னல், சேம் ரோ அண்ட் காலம் வைஸ் என்னால் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இதுவுமே இம்பாசிபிள். அப்போ 2x2 செஸ் போர்டில் வந்துட்டு நம்மளால் குயினை வந்து ப்ளேஸ் பண்ண முடியாது. என் குயின்ஸ் ப்ராப்ளம்க்கு இது வந்து பாசிபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளால் ஈச் ரோ அண்ட் காலம் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு குயின் இருக்கணுன்றது தான் ரூல். பட் 2x2ல் நம்மளால் அது பாசிபிள் கிடையாது. தான் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 4x4 செஸ் போர்டு வந்து வரைஞ்சிட்டு ஸோ அதில் வந்து நான் குயினை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம நார்மலாகவே ரூல்ஸ் என்னென்னா, குயினை வந்துட்டு ஒரு ஈச் ரோ அண்ட் ஈச் காலம் வைஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு குயின் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அந்த குயின் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்துட்டு டயக்னலாகவோ இல்லை வந்து ரோ வைஸாகவோ இல்லை காலம் வைஸாகவோ ஈச் அதர் வந்து அது இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. ஒரே மாதிரி ப்ரெசென்ட் ஆகியிருக்கக்கூடாது. அதுதான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளுக்கு வந்து கரெக்டாக எந்த பொசிஷன் ப்ளேஸ் பண்ணுறோன்றது நமக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து குயினை வந்து நான் இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டேன்னு என்ன பண்ணணும், நம்ம வந்து அதோட காலம், ரோ அண்ட் டயக்னலில் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. அப்போ செகண்ட் ரோக்கு நான் ஃபஸ்ட் ரோக்கு ப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் ரோக்கு நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். செகண்ட் ரோக்கு நான் ப்ளேஸ் பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். ரேண்டமாக தான் பண்ணுவோம். பாசிபிலிட்டிஸ் என்னமோ எனக்கு இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் மட்டும்தான் இருக்குது. நான் இந்த இடத்துல வந்து ரேண்டமாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்னா, இப்போது நான் வந்து காலம் வைஸும் என்னால் ப்ளேஸ் பண்ண முடியாது, ரோ வைஸும் என்னால் ப்ளேஸ் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் அதோட டயக்னல்லையும் என்னால் ப்ளேஸ் பண்ண முடியாது. அண்ட் இதோட டயக்னல் இந்த சைடும் வரும்ல, ஸோ இந்த சைடும் என்னால் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ ரிமைனிங் எனக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸ் என்ன,
தேர்ட் ஒன்னே என்னால் ப்ளேஸ் பண்ண முடியல. ஏன்னா எல்லா சைடும் எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, க்ராஸ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு பாசிபிலிட்டிஸே இல்லை தேர்ட் ரோக்கு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஃபோர்த்து ரோக்கு வந்து என்னால் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ குயினை வந்து நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவேன். பட் நம்ம ரூல் என்னது, 4x4, அதாவது n×n அப்படின்னா எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் குயின்ஸ் அதில் ப்ளேஸ் பண்ணணும், ஒவ்வொரு ரோ அண்ட் ஒவ்வொரு காலம் வைஸ் பார்க்கும்போது எனக்கு ஒவ்வொரு குயின் வந்து இருக்கணும். பட் இங்கே வந்து நமக்கு தேர்ட் ரோ வைஸ் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து குயின் வந்து ப்ளேஸ் ஆகலை. ஸோ இது வந்து நம்மளோட சொல்யூஷன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்துட்டு நம்ம பொசிஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ நான் குயினை வந்து ஃபஸ்ட் பொசிஷன் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன்னா ஃபஸ்ட் கேஸில் இதை கேஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் கேஸில் வந்து நான் குயினை வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் கேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா குயினை வந்து செகண்ட் ப்ளேஸில் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இதுவுமே ரேண்டமாக நான் குயினை வந்து செகண்ட் பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சேம் அதே மாதிரி அதோட காலம், அதோட டயக்னல் அண்ட் அதோட காலம் அண்ட் ரோ இதில் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் ரோக்கு நான் என்ன பண்ணுறேன்னா த சேம் டைம் இதுக்கு இந்த பக்கமும் டயக்னல் வரும். ஓகே, அதோட டயக்னலையும் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் ரோக்கு நான் ப்ளேஸ் பண்ணுறேன். செகண்ட் ரோக்கு நான் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன் குயினை அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட காலம், அதோட ரோ அண்ட் அதோட டயக்னல் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா குயினை வந்து தேர்ட் ஒனுக்கு நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு பாசிபிலிட்டிஸே வந்து ஒரே ஒரு பொசிஷன் தான் இருக்குது இந்த ரோ பொறுத்த வரைக்கும். நான் சொன்ன குயினை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதோட நம்ம ரூல்ஸ் படி பார்த்தோம்னா இதோட காலம் அண்ட் இதோட ரோ அண்ட் இதோட டயக்னல் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ரிமைனிங் எனக்கு என்ன டேர்ம் இருக்குது, என்ன பொசிஷன் எனக்கு இருக்க ப்ளேஸு, ஃபோர்த் ஒனில் எனக்கு இங்கே இருக்குது. ஸோ நம்ம இப்போ 4 குயின்ஸையுமே ப்ளேஸ் பண்ணிட்டோம் அஸ் பெர் த ரூல்ஸ் படி. ஸோ நம்ம வந்து 4x4க்கு வந்து நம்ம வந்து செஸ் போர்டு வரைஞ்சோம். அதே மாதிரி 4 குயின்ஸ் ப்ளேஸ் பண்ணணுன்றது நம்மளோட சொல்யூஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா 4x4ல் நமக்கு 4 குயின்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு கொடுத்த ப்ராப்ளம். ஸோ அதுக்கு நம்ம சொல்யூஷன் வந்து ஒவ்வொரு குயினையுமே வந்து ஒரு ஈச் ரோ அண்ட் ஈச் காலம் வைஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு குயினும் ஒவ்வொரு இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கணும், இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. லைக் ரோ அண்ட் காலம் அண்ட் டயக்னலாக ஒன்றுக்கு ஒன்று அது இன்டர்செக்ட் ஆகக்கூடாதுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் கேஸ் 2ல். இப்போ கேஸ் 1ல் நம்மளால் வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம பேக் ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாசிபிலிட்டிஸஸ் வந்து இருக்கனால செக் பண்ணி தான் நம்மளால் போக முடியும். ஸோ நம்ம வந்து செகண்ட் கேஸில் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். Algorithm for n-queens using backtracking. The n-queens problem is typically solved using recursion and backtracking as follows. Step-by-step approach. Start placing the queens one by one at different columns of the first row. Move to the next row and try placing a queen in a column where it is not attacked. If a safe position is found, move to the next row. If no safe column is available in a row, backtrack to the previous row and move the last placed queen to the next available column. Repeat until all queens are placed safely. Applications of n-queens problem. Constraint satisfaction problems, artificial intelligence and heuristic search, robotics and multi-agent systems, parallel computing and distributed systems, cryptography and network security. Advantages of n-queen problem solving. Solves the constraint problems, improves algorithmic thinking, real-world application, optimizable, useful in AI and ML. Disadvantages of n-queen problem solving. High time complexity, computationally expensive, not always practical, scalability issues, no universal formula. Thanks for watching.